ஓகே, இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் தானியேல் 1ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களே இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேக்கோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனின் ராஜாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தேசத்தில் உள்ள ஜனங்களையும் ஆலயத்தில் உள்ள சில பாத்திரங்களையும் பொருட்களையும் அவன் என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படி எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அந்த இடத்திலே 4 வாலிபர்கள் அவனுடைய அரண்மனையில் வேலை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ அந்த பார்க்குறோம், அந்த 4 வாலிபர்களும் எப்பேற்பட்டவர்கள்னா ரொம்பவே தேவனுக்கு பயந்த ஒரு வாலிபர்கள். இப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த 4 பேரை பற்றி எப்போ பேசப்படுது? இவர்கள் பாபிலோனுக்குள்ளாக வந்த பிறகுதான் பேசவே படுறாங்க. இவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் போது இவங்களை பற்றி யாருமே என்ன பண்ணல, பேசவே இல்லை. தேவன் சிலரை எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், முடிவு செய்து வைத்திருப்பார். பாருங்க, இவர்கள் ரொம்ப தேவனுக்கு பயந்தவர்கள். அவங்களுடைய நிலை என்னாச்சு? அடிமைகளாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்களுடைய மனநிலைமை என்னவா இருந்திருக்கும்? இவ்வளோ கடவுளுக்கு பயந்து கடைசியில் கடவுள் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? நம்மளை இங்கே ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப நியாயப்படி பாவம் செஞ்சவன் அடிமையா போயிருந்தா பரவாயில்ல, பாவம் செய்யாத, பாருங்க, இந்த தானியேல் புஸ்தகத்தில் நம்ம நிறைய வாட்டி படித்ததுனால நான் இதை மறுபடியும் விவரமாக வாசிக்க விரும்பலை. சிங்க கபில போட்டாலும் சரி, இல்லை நெருப்பில் போட்டாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற வாலிபர்கள் அந்த இடத்துல இஸ்ரவேல்ல இருந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களோடு பேசவே இல்லை. எப்போ? அவங்க இஸ்ரவேல்ல இருக்கிற வரையும். ஆனால் அதற்கு முன்பாக தேவன் ஏசாயாவோடு பேசியிருக்கிறார், எரேமியாவோடு பேசுகிறார்,
ஏன்னா இவங்க யாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள். இப்ப நம்ம பார்க்கிறோம் இவர்கள் யாருன்னா ரொம்பவே நல்லா படிச்சவங்க, அந்த ராஜ குடும்பத்தில் இருக்கிற அந்த லைன்ல இருக்கிறவங்க. இவங்க கிட்ட கடவுள் டைரக்டா பேசியிருந்தா இன்னும் உள்ள போய் சொல்றதுக்கு என்னவா இருந்திருக்கும்? ஈஸியா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்பொழுது இவர்களே தேர்ந்தெடுக்கவில்லை. நான் அதைத்தான் சிந்தித்து பார்த்தேன். ஒருவேளை கர்த்தரோட எதிர்பார்ப்பு இவங்களை குறித்து என்ன இருந்திருக்கலாம்? இவ்வளோ பக்தியா இருக்கிற நீ அப்பயே போய் உன்னால பேச முடிஞ்சிருந்தா யாருக்கிட்ட போய் பேசி இருந்திருக்கலாம்? அந்த ராஜாக்கள் இடத்துல பேசி இருந்திருக்கலாமே. ஆனா இவங்க அப்பெல்லாம் என்ன பண்ணல, ஒன்றும் பேசின மாதிரி எழுதப்படல. இப்ப இவங்க பேசினாங்களா பேசலையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வேதத்துல என்ன பண்ணல, அதை குறித்து எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்து எங்க வந்தாச்சு, இப்ப அடிமைகளாக வந்துட்டாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் அடிமை. என்னதுங்க? ஆமா, சும்மா போ அந்த இடத்துல போய் மாட்டை ஓட்டு, சாணியை பொடுக்கு, இங்க போய் கல்லை வந்து அரு அப்படின்லாம் சொல்லாம ஹை கிளாஸ் அரண்மனைக்குள்ள இருக்கிற அப்படிப்பட்டதான அடிமைகள் இவங்க. அப்ப பாருங்க, சில நேரத்துல தேவன் ஒவ்வொருவரை கொண்டு போகிற அந்த ஒரு திட்டம்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல சொல்லப்படுகிறது என்ன, அந்த 3ஆம் வசனத்திலே, அது முதல் வசனத்திலே, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். எத்தனாவது வருஷத்துல? 3ஆம் வருஷத்துல. சோ அந்த ராஜா தூக்கிட்டு போய் இவர் என்ன பண்றாரு, அப்படியே அங்கிருந்து எடுத்துட்டு போய் அரண்மனைக்குள்ள கொண்டு போய்க்கிறார். இதுவே நீங்க எசேக்கியேல் அதுல முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் முதல் வசனத்துல 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. அப்பனா என்ன, யோயாக்கிம் ராஜா 3 வருஷம் இஸ்ரவேல்ல ராஜாவா அரசாண்ட பொழுது தானியேலை கூட்டிட்டு போறாங்க. இவர் எசேக்கியேல் எப்ப இவருடைய காலம்னா, யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷம். அப்படின்னா யோயாக்கிமை கூட்டிட்டு போய் இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எசேக்கியேல் எங்க இருக்கிறார்னா அரண்மனைக்கு வெளியில. இவங்கலாம் தானியேல் எங்க இருக்கிறாரு? அரண்மனைக்கு உள்ள. இப்ப தேவன் அட் அ டைம்ல 2 பேரோட அவர் பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எசேக்கியேல் நீங்க புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அடிமையா வந்தவங்க அந்த அரண்மனைக்கு வெளியில சராசரி மக்கள் மத்தியில எசேக்கியேல் வந்து பேசுறாரு. அப்ப இன்னும் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமா என்ன பண்ணல, அழிக்கப்படலை, கைப்பற்றப்படலை. கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. நீங்க எசேக்கியேலை படித்து பார்த்தீங்கன்னா, நான் போன தடவையே ஒரு முறை பேசினப்ப சொல்லியிருந்தேன். அப்ப ஒரு கட்டத்தில் எசேக்கியாவுக்கு செய்தி வருது, அங்க என்ன ஆயிடுச்சு, பட்டணம் பிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்ப தேவன் அதுவரை எசேக்கியாவோட பேசிட்டு இருக்கிறாரு, நான் முழுசா அவங்கள அழிக்க போறேன். ஏன்னா அவங்க எப்படி இல்லை, யாருமே ஒழுங்கா இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் சரி ஆலயத்துக்கு வெளியிலையும் சரி இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் விக்கிரகங்களும் தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத எசேக்கியேலுக்கு சொல்லிக்கிட்டே வரார். பிறகு ஒரு கட்டத்தில் அழிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறார். அதற்கு பிறகு எசேக்கியேலுக்கு சொல்றாரு, புதிதான ஆலயம் கட்டப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை யாருக்கு தராரு? இங்க எசேக்கியேலுக்கு தரார். இவருக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அங்க தானியேல் எங்க இருக்கிறார்னா அரண்மனைக்குள்ள இருக்கிறார். இப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில வேற என்ன நடந்துச்சுன்றதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்படல. ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமாவே நிறைய மாற்றங்கள் கட்டளைகளாக போடப்படுகிறது.
அதுல என்ன நடக்குது, அவர் உள்ள போன உடனே என்ன நடக்குது, அங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷேவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தே சாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷேவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். அவங்க அடையாளத்தை அவங்க என்ன பண்றாங்க, முதலாவது அழிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சோன்னா, 4ஆம் வசனத்தை வாசினா, அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாக அஸ்பே நாசுக்கு கற்பித்தான். இப்ப என்ன ஆகுது, அவர்களுடைய மொழியை கற்றுத்தராங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஊருக்கு போனதுக்கு பிறகு அவங்க அந்த ஊர்ல என்ன பண்ண போறாங்க, அந்த மொழியை கத்துக்கிட்டு தான் இருந்திருக்க போறாங்க. இப்ப இங்கேயே எவ்வளவு பேர் வடநாட்டுல இருந்து வந்தவங்க ஒரு வருஷத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தமிழ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவர்களுக்கு ரொம்பவே உயர்ந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிற, ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கிற டீச்சிங், அந்த அந்த அரண்மனையில ரொம்பவே படித்த மேதைகள் மூலமா இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க எப்படி அரண்மனையில பழகணும், எப்படி ராஜாக்களோட பேசணும், எப்படி அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களோட அவங்க நடந்துக்கணுன்ற ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு டீச்சிங்ஸை இவங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது இவர்களுக்கான அடையாளத்தை அந்த இடத்துல அழிக்கணும் அப்படின்னா பழைய பேர்லயே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப புது பேரை சூட்டுறாங்க. இப்ப என்னன்னா, இவர்களுக்கு எப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க 4 பேரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா இப்படியாக சொல்றாங்க. தானியேல் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தரே என் நியாயாதிபதி, அவரே என்னுடைய ஜட்ஜ், அவர் தான் என்னுடைய நீதிபதி. அப்ப எனக்குன்னா அவர் என்ன பண்ணுவாரு, வழக்காடுவாரு, சரியான நியாயத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பேரு. ஆனா இப்ப தானியேல் எங்க இருக்கிறாரு, அடிமையா ஒரு தேசத்துல இருக்கிறாரு. இப்ப அடுத்து அனனியா அப்படின்னு வரும்போது, தேவன் எனக்கு கிருபை அருளினார், என் மீது கிருபையா இருக்கிறார். ஆனா இப்ப அனனியா எங்க இருக்கிறாரு, அடிமையா இருக்கிறார். அடுத்து மிஷாவேல் அப்படின்னா என்ன, தேவனை போல் யார், அவர் பேர் என்ன, ஆமா அப்ப எனக்கு என்னோட தேவனை போல யாரியா அப்படின்ற ஒரு அர்த்தம் கூடிய ஒரு பேர். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, அடிமையா இருக்கிறாரு. அடுத்தது அசரியா அப்படின்னா தேவன் எனக்கு உதவினார், என்னது, ஆமா. ஆனா இப்ப இவர் எங்க இருக்கிறாரு பாருங்க. இவங்க 4 பேருக்கும் இருக்கிற பெயர் முழுக்க முழுக்க தேவனுடைய பெயர்களை வைத்து தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துணையாக இருக்கிறார், அவங்க பேரை சொல்லும் போதே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பெயர்களை வைத்து இருக்கிறாங்க. அப்ப கற்பனையா நான் இதை இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். இப்ப தானியேலையும் இந்த அனனியா, மிஷாயேல், அதுக்கப்புறம் அசரியாவை கூப்பிடும் போது கேட்குறாங்க, என்னையா அவங்க பேரு அப்படின்னு கேட்குறாங்க, அடிமையா போயிட்டு. இப்ப இவங்களோட பேரை சொல்லும் பொழுது ஏத்தாப்புல இருக்கவன் என்ன பண்ணிருப்பான், நிச்சயமா சிரிச்சிருப்பான். என்ன பேர் வச்சிருக்கிற நீனு, உன் கடவுளும் உனக்கு ஒன்றும் உதவி செய்யல, இனி எதுக்கு இந்த பேர் உனக்கு, என்ன சொல்லியிருப்பாங்க, வேலைக்காகாத பேர் வச்சிருக்கிற, இனி எதுக்கியா உனக்கு இந்த பேரு, நான் உனக்கு வேற பேர் தரேன் பார், இப்ப எங்க கடவுள் தான் எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, பெல்ஷாத்சார் அப்படின்னா என்ன அர்த்தம், பெல் அப்படின்றது அவங்களுக்கு கடவுளுடைய பெயர். பெல் உன்னை பாதுகாப்பார் அப்படின்றது பெல்ஷாத்சாருடைய பெயரின் அர்த்தம். என்ன பண்ணுவாரு, பெல் உன்னை பாதுகாப்பார் அப்படின்றது பெயர். உன் கடவுள் ஒன்னும் உனக்கு பண்ண மாதிரி தரல, என் கடவுள் தான் இனி உன்னை பாதுகாக்க போறாருன்னு பெயர் வைக்கிறாங்க. அடுத்து சாத்ராக் அப்படின்னா சொல்லப்படுகிறது, அது ஒரு நிலவு கடவுளின் பெயரம், மூன் காட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, அந்த கடவுளுடைய பெயர். அப்ப அந்த பெயரை சொல்லும் பொழுதே என்ன ஆகும், அந்த வல்லமை அந்த இடத்துல செயல்படும்.
அடுத்து மேஷாக் அப்படின்னா அக்கு இல்லைன்னா ஷாக், மேஷாக் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஷாக் இல்லைன்னா இன்னொரு பேர் அக்குன்ற ஒரு கடவுள், அவர்களுக்கு சொந்தமானவன். அப்ப ஷாக் என்ற கடவுளுக்கு சொந்தமானது தான் மேஷாக்குன்னு அர்த்தம். அடுத்து ஆபேத் நேகோ அப்படின்னா நேகோ அப்படின்ற கடவுளுக்கு இவன் வேலைக்காரன், இல்லைன்னா அவனுடைய அந்த கடவுளுடைய அந்த ஒரு அடிமை. அப்ப அந்த கடவுளுடைய வேலையாள் அப்படின்ற பெயர். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேரெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இவங்க வேணும்னே அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இந்த பெயர்களை கொடுத்திருந்திருக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இதை சிந்தித்து பார்க்கிறேன். அவங்க 4 பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்பவே கடவுளுக்காக வைராக்கியமா இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அவர்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து விட்டார். ஒருவேளை அந்த ஊர்ல வந்து எல்லாருக்குமே பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்களான்றதை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஆனா இவர்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது குறிப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நடக்குது, இவர்கள் அந்த ஊர்ல போகும்பொழுது அந்த பெயரை கேட்கும் பொழுது என்ன இருக்கும், இவர்களுக்கு ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமா இருந்திருக்கும். ஆனா தேவன் அந்த இடத்திலே அவர்களை என்ன பண்றாரு, நீ எனக்காக சாட்சியா வாழு அப்படின்ற காரியத்துல அவங்களுக்கு என்ன பண்றாரு, துணையா நிக்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த சூழ்நிலை காரியங்கள் நடக்கும் பொழுதே என்ன நடக்குது, அவர் எப்படி அவர்களுக்கு துணையாளராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, ராஜா சாப்பிடுற அந்த சாப்பாட்டை என்ன பண்ணோம், நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இவர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நாங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டோம், இது உண்மையிலேயே என் தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரம். இத அவன் என்ன பண்றான், துணிஞ்சு போய் அங்க என்ன பண்றான், அந்த மேல் அதிகாரி கிட்ட சொல்றான். ஆனா அவன் சொன்ன ஒரு விதம் என்ன, எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், உதவி வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதுக்கு பதிலா நான் சாதாரண சாப்பாடே பருப்பு வகையில நான் சாப்பிட்றேன், அதுவே எனக்கு நிச்சயமா என்ன பண்ணும், ஆரோக்கியமா எனக்கு இருக்கும். ஆனா அந்த மனுஷன் சொல்றான், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராஜா என்ன கொன்றுவாரு. ஆனா இவன் சொல்றாரு, ஒரு 10 நாள் மட்டும் பாரு, இதை சாப்பிட்டு நான் நல்லா இருந்தா பாரு, இல்லைன்னா நான் நீ சொல்றதையே கேட்குறேன். ஆனா அந்த 10 நாள்ல அந்த சாப்பாடு என்ன பண்ணிடுச்சு, அவருடைய சரீரத்துல ஒரு பொலிவை தந்தது. அப்ப நான் யோசிக்கிறேன், நிச்சயமா இவங்க அங்கிருந்து வந்த நாட்களிலே ரொம்ப ஒரு கவலையில் இருந்திருப்பாங்க, வேதனையில் இருந்திருப்பாங்க. டெய்லி ஒரு மனுஷன் ஒரே சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் வந்து பெருசா சேஞ்ச் தெரிய மாட்டான். ஆனா அங்க வராங்க, அவங்க கவலையில் இருந்திருப்பாங்க, சரியான ஆகாரம் இல்லாமல் இருந்திருக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குது, 10 நாள்ல அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு மாற்றம் வரத தேவன் அந்த இடத்துல காண செய்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது, அதற்கு முன்பாகவே அதுக்கு அந்த அதிகாரி ஒத்துக்கிறதுக்கு கடவுள் இரக்கத்தை அந்த இடத்துல பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னவா மாறிடக்கூடாது, சூழ்நிலை மோசமா இருந்த உடனேயே நம்ம பயந்து போய் இனி நம்ம பேசுறதே வேஸ்ட், நம்ம அடையாளத்தையே மாத்திட்டாங்க, ஊரை விட்டே கொண்டு போயிட்டாங்க, நம்ம இனி வந்து வைராக்கியமா வாழ்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த வகையிலே நம்மளால் முடிந்தவரையும் நம்முடைய வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணலாம், காத்து கொள்ளலாம். அவர் பாருங்க, பேரை மாத்திரியா மாத்திக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா கூப்பிட்டுக்கோ, ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சிருந்திருக்கலாம். புரியுதுங்களா? மொழி கத்துக்கணுமா, சரி பரவாயில்ல, உங்களோட பேசணும் கத்துக்கிறேன், ஆனா என்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எனக்குள்ள வரப்போகுதுன்னு உடனே அந்த மனிதன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் கேட்கிறாரு. பாருங்க, இவர் உண்மையிலேயே இவர் ஜெபத்தை தேவன் கேட்கிறவரா இருந்திருந்தா இவர் என்ன பண்ணிருக்கலாம், என்னை அடிமையா கொண்டு போகாம இங்கேயே வச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா
இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள். இனி தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு அவங்க வாழ்க்கையிலே உண்டாகிவிட்டது. அப்ப அவங்க ஆரம்பத்திலே என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடிபடிந்துடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற விஷயத்துல அவங்க ரொம்பவே கவனமா இருந்தாங்க. அப்ப நாம் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கணும். எந்த அளவுக்கு நம்ம குடும்பமா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்க கிட்டயா இருக்கட்டும், நாம் நம்மை தீட்டுப்படுத்தி விடாதபடி நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பேசுகிறோம். அது ரொம்பவே முக்கியம். நான் இந்த காரியத்தை எனக்கு செய்வதற்கு விருப்பமில்லை என்பதையாவது நாம் எந்த அளவுக்கு வாயை திறந்து சொல்றோம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களே, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வாயை திறந்து பேசாம இருக்கோம். ஆனா இவன் இங்க அடிமையா இருக்கான், இவன் வாயை திறந்து பேசினா இவனை கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அந்த இடத்திலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், தீட்டுப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக அந்த மனிதன் வாயை திறந்து பேசினார். அந்த இடத்துல அவங்களுக்கு இரக்கம் கிடைத்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாய்களை திறந்து பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எந்த காரியத்துல, நம்முடைய பரிசுத்தத்தை குலைத்து விடுகிற காரியத்துல நம்ம என்ன பண்ணோம், வாயை திறந்து பேசணும். பரிசுத்தத்தை குலைக்கிற காரியத்துல நம்ம அமைதியா இருந்துட்டு நம்ம சாக்கு சொன்னோம்னா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் என்ன கேட்பாரு, எந்த வகையில நீ முயற்சி செய்தால் அதிலிருந்து உன்னை காத்து கொள்வதற்கு, எந்த வகையில நீ அதிலிருந்து வெளிவருவதற்கு நீ பிரயாசப்பட்டாய் என்பதை தேவன் நம்ம இடத்துல கேட்பார். பாருங்க, அந்த சின்ன விஷயத்துல அவங்க முயற்சி செஞ்சாங்க, கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு அவர்களை அடுத்தடுத்த நிலையிலும் தேவன் பயன்படுத்துவதற்கு அது உதவியாக அமைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம நின்று பார்ப்போம், கர்த்தர் எனக்கு இதுல உதவுறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணோம். ஆனா எல்லா விஷயத்திலும் சண்டை போடக்கூடாது. சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எதுல கேட்கலாம் எதுல கேட்க கூடாதுன்றது தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்திலும் சண்டை போட வேண்டியது. பாருங்க, இவங்க எவ்வளவு தெளிவுனா, மொழி கத்துக்கணுமா, சரி மொழி கத்துக்கிறேன், பேரை மாத்திரியா, சரி பேரை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அவங்க இந்த விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துக்கு பேசினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயும் சண்டை போடுறவங்களா மாறிட்டோம்னா நியாயமான விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு என்ன ஆகாது, உதவி கிடைக்காம போயிடும். அது ரொம்பவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எது நம்ம இந்த இடத்துல பரவாயில்ல, எதுல இந்த இடத்துல நம்ம நின்றுதான் ஆகணும்ன்ற வித்தியாசம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். அல்லேலூயா. அப்ப அதை குறித்த ஒரு புரிதல் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அது குடும்ப விஷயமா இருக்கட்டும், இல்ல தேவனுடைய விஷயமா இருக்கலாம், எதுலலாம் நம்ம பேசலாம். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்த ஒரு வசனம் என்னன்னா, இப்படியாக புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு சொல்லி ஒரு இடத்துல பேசப்படுகிறது. அப்ப அது பேசப்படும் பொழுது, அவன் மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம் செய்யறான்னா அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் ஒருவேளை என்ன பண்ணலாம், காக்கப்படலாம், அவன் திருந்தலாம் அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் அப்ப மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம்னு இருக்கு அப்படின்ற ரெண்டு காரியம் போது நம்ம உடனே என்ன நினைக்க கூடாது, அப்ப சரி இந்த பாவம்லாம் பண்ணா நம்மளுக்கு ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன, இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கவனை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சியை நீ எடு, அப்ப அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை செய்வதற்கான முயற்சியை எடுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், எதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரலாம், எதுல இருந்தெல்லாம் நம்ம ரொம்ப பக்தியா இருக்கோன்றதை வெளிப்படுத்தலாம் அப்படின்றதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஒரு குடும்பமா இருக்கட்டும், நம்ம ஜெபிக்கிற காரியத்துல நம்ம எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம போயிட்டு இருக்கிறோம். எனக்கு இந்த டைம் செட் ஆகல, சரி ஒருவேளை வீட்டில் சொல்றாங்க நீ காலையிலேருந்து ஜெபம் பண்ண உட்காந்துடுற, ஆனா வேலை எதுவுமே செய்ய மாட்ற, அப்ப வேலையை முடிச்சுட்டாவது ஜெபம் பண்றோமா? இப்ப அது ஒரு பாயிண்ட், புரியுதுங்களா?
அப்ப காலையில வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்றோமா, அதை பார்க்கணும். அப்ப அந்த ஒரு விஷயத்த பார்ப்பாங்க நம்ம கிட்ட. நம்ம உடனே ஜெபிக்கிறோம் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டோம், அப்ப சீக்கிரமாவது எந்திரிக்கணும். நம்ம அந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். ஓகே, அப்ப நம்முடைய அந்த ஒரு 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 ஒழுங்குன்ற ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ரொம்பவே நம்ம அந்த இடத்துல தெளிவா இருக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சில விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கன்றத கர்த்தர் பார்க்கிறாரோ மேன்மைப்படுத்துவார். எவ்வளோக்கு எவ்வளோ சில விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறோமோ அந்த விஷயத்துல மனிதர்களே நம்மை புரிந்து கொண்டு சில காரியத்துல நமக்கு இரக்கத்தை காட்டுவாங்க. பாருங்க, தானியேலுக்கு அவன் ஜெபிக்கிறவன் என்பதை புரிந்து கொண்டதுனால இதுல மட்டும்தான்டா இவனை என்ன பண்ண முடியும், நம்ம மாட்டி விட முடியும்ன்றது தெரிந்து வேணும்னே அவங்க என்ன பண்றாங்க, 30 நாளைக்கு யாரையுமே இவங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, வெறும் நம்முடைய இந்த சிலை இந்த தேவனை மட்டும்தான் வணங்கணுன்ற ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இவங்க ஜெபத்துல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபிக்கிறதுல என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. டெய்லி இவங்க எப்படியாவது என்ன பண்ணிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. எப்படியாவது இவங்க பைபிள் படிச்சிருவாங்க. எப்படியாவது இன்னைக்கு இவங்க ஒரு மெடிடேஷன் இவங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்றத குறித்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்கனால சொல்ல முடியுமா? இன்னைக்கு இதை நீங்க தான் யோசிக்கணும். சாத்தான் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுறான், ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணிடுறான், அவன் நம்மளுடைய ஜெபத்தை ரொம்ப ஈஸியா உடைச்சிடுறான். அப்ப சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அவனுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஈஸியா அவன் என்ன பண்றான், நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை உடைச்சிடுறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய ஜெப வாழ்க்கையை என்ன பண்ணோம், ரொம்பவே உறுதிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும். பாருங்க, அந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு முன்பாக தலை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு நேரத்திலும் தேவனை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. நான் நல்லா ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தவங்க இல்ல உங்களோட ரொம்ப பழகிற ஒருத்தர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பழக்கத்தையே நிப்பாட்டுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுங்க. வெளியாள்னா பரவாயில்ல பேசாம இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிறவரே அப்படின்னா அந்த நேரத்துல தான் நீங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணலான்னு கத்துக்கணும். வீட்டுக்குள்ள என்னடா நம்மளோட இப்ப பேசவே மாட்றாங்களே, என்னடா நம்ம கிட்ட இப்ப அன்பே கிடைக்க மாட்டேங்குது, என்னடா நம்மளோட இவங்க சிரிக்கவே மாட்றாங்களே, என்ன காரியம் அப்படின்னா இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கலன்றதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொல்லணும். எவ்வளோ விஷயத்துக்கு சண்டை போடுறோம். ஆமா, நம்மளுக்கு புடவை கிடைக்கலன்னா நம்ம சண்டை போடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னா சண்டை போடுவோம், ஸ்நாக்ஸ் கிடைக்கலன்னா சண்டை போடுவோம், ஃப்ரூட்ஸ் கிடைக்கலன்னா சண்டை போடுறோம். ஆனா இந்த விஷயத்துல இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றவங்களா நம்ம இருக்கணும். அப்போ ஒரு கட்டத்துல அவங்களே என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம பேசுறத குறைக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தேவையில்லாம பேசுறத நிறுத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த நாட்களிலே தேவனை ஒரு மனுஷன் நம்ம பக்கத்திலே இருந்துக்கிட்டு தூஷிக்கிற மாதிரி காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டோ இல்லை ரொம்ப என்ன பண்ணக்கூடாது. நான் உங்களை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லலை, நீங்க அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய காரியம் எனக்கு பிடிக்கலன்றதையாவது சொல்றவங்களா இருக்கணும். ஆமா, நம்மளுக்கு இது பிடிக்கல அப்படின்றத சொல்றவங்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு அதை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. அடுத்து நம்ம ஒருத்தரோட பழகும் பொழுது தேவனை குறித்த காரியத்தை எப்ப பேசணும் அப்படின்ற ஒரு ஞானமும் நமக்கு இருக்கணும். நம்ம எல்லா விஷயத்துலையும் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம நம்மளே
அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை வந்து கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவாங்க, எல்லாத்துக்குமே ஆமே நல்லேலியோன்னுவாங்க. எதுக்கு எப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்துறோன்ற ஒரு ஒரு அந்த இன்னும் என்ன இது இன்னும் எப்படி சொல்லனா, நம்மளுமே எப்படி பேசுறோன்றதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சரிப்படுத்திக்க நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதாவது இன்னும் எப்படி சொல்லலாம், நீங்க பேசுறீங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போதே அதாவது அப்படின்னா உனக்கு தெரியுமா, அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ பாரு இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க பாரு, இப்போ பாரு இந்த விஷயத்த வந்து ஒரு 10 வாட்டி சொல்லுவாங்க பாரு. எனக்கு காலேஜில் கிளாஸ் எடுத்த ஒரு சார் இருக்கார், அவர் வந்து பேச ஆரம்பித்தார்னா உண்மையிலே நாங்கள் அதை பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனை வாட்டி ஓகேன்ற வார்த்தையை 1 மணி நேரத்தில் இவர் சொன்னார், சோ அப்படின்ற வார்த்தையை எத்தனை வாட்டி இவர் சொன்னார் பார்த்தா முடிச்சோடனே சொல்ல, நீ சொல்லி எத்தனை, 172டா, தப்பு தப்பு 175 வாட்டி சொன்னாரு, நீ லேட்டா வந்தியா, ஃபர்ஸ்ட் 3 வாட்டி நீ விட்டுட்ட. உண்மையிலேயே அவர் அப்படிதான் பேசுவார். அவர் பிரசங்கம் எடுத்தாலும் சரி, அவர் கிளாஸ்ல வந்து பாடம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து ஓகே சோ அப்படின்ற வார்த்தையை சொல்லாம அவரால் என்ன பண்ண முடியாது. ஆமா, அத பசங்க எல்லாம் கணக்கு எடுப்பானுங்கன்றதும் அவருக்கு தெரியும். அவரால் கடைசி வரை அதை என்ன பண்ணவே முடியல. ஆமா, அதை அவர் மாத்திக்கிறதுக்கான முயற்சியை அவர் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது முடிஞ்ச வரையும் நம்ம எப்படி பேசுறோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் டியூஷன்ல எங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு கேம் வச்சாங்க. ஆங்கில வார்த்தைகளையே பயன்படுத்தாம நீங்க என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னப்ப அங்க இருக்கிற நிறைய பேரால் என்ன பண்ண முடியல, நிறைய வார்த்தைக்கு தமிழ் சொற்கள் என்னன்றதே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த ஆங்கில வார்த்தை இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியல, சரளமா பேச முடியல. அப்ப நான் ஊழியத்திற்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் முயற்சி செஞ்ச ஒரு விஷயம், தமிழ்ல பிரசங்கம் பண்ணும்போது முடிஞ்ச வரையும் ஆங்கில வார்த்தையே இல்லாம பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நான் எடுத்தேன். அப்படி எடுக்கும் போது என்னாச்சு, நிறைய வார்த்தைகளுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்ல என்னன்றதே நான் வந்து கத்துக்கிட்டேனே. இப்ப ஓரளவு என்னால் என்ன பண்ண முடியுது, அந்த ஆங்கில வார்த்தைகளே பயன்படுத்தாம 1 மணி நேரம் பேசுறதுக்கான ஒரு முயற்சி வந்திருக்கு. ஆனா அப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் சில நேரத்தில் இந்த தமிழ் ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசும்போது எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய வார்த்தை தமிழ் வார்த்தைன்ட்டு, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது, இதெல்லாம் வந்து அந்த சான்ஸ்கிரிட்ல இருந்தும் இன்னும் வடமொழி சிலர்ல இருந்தும் இல்லை அதுல இருந்து ஆங்கில மொழிகள்ல இருந்தும் அது வந்து என்ன ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. நம்ம பயன்படுத்துற நிறைய வார்த்தை தமிழே இல்லைன்றுவாங்க. எனக்கு ஐயோ அந்த அளவுக்குலாம் நான் யாரு கிடையாது, தமிழ் புலவர் கிடையாதுரா. உண்மையிலேயே அந்த மாதிரி படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது உண்மை, நம்ம பயன்படுத்துற நிறைய வார்த்தை தமிழே கிடையாதுன்றது உண்மை. அப்ப இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் வந்து அதை கத்துக்கவே முடிஞ்சிச்சு. அப்ப என்ன, எதுக்கு இதை சொல்றேன், நம்ம உண்மையிலேயே பேசும்பொழுது நம்ம எப்படி பேசுறோம், எவ்வளோ பேசுறோம், எவ்வளோ பேசக்கூடாது அப்படின்ற காரியங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய முயற்சி திருவினை ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், அது பலன் கொடுக்கும். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் சில நேரத்தில் நீங்களே பேசுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், கடைசி 1 மணி நேரம் என்ன பேசுனேன் அப்படின்றத நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பாக வரும். நான் எப்பயுமே நான் பிரசங்கம் பண்ணுற விஷயத்த கேட்டு பார்க்குறது அவசியம், அது பண்ணுறது உண்டு. ஏன்னா எனக்கு ஒரு ஆசிரியர் எனக்கு சொன்னார், அவருடைய பிரசங்கத்தை அவர் கேட்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாராம். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேட்டு பார்த்தா அவருக்கே தெரிஞ்சிருமா எத்தனை இடத்துல தப்பாக பேசியிருக்கோம். அதாவது பேசினா அவருக்கு தெரியுமா நான் இதை இப்படி பேசியிருக்க கூடாது, வேற ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம், இதை பயன்படுத்தினது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு
அப்புறம் யோசிச்சு பார்ப்பாராம். எதுக்கு இதை சொல்றேன், இன்னையிலேருந்து நீங்க கூட வீட்டில் என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம், இப்போதான் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறீங்களே, ஒரு மணி நேரம் நீங்க பேசுறத என்ன பண்ணி பாருங்க. அது பாட்டு ஒரு ஓரத்தில் பேக்கெட்டில் வந்து என்ன ஆகட்டும், அது பாட்டு பதிவாகிட்டு இருக்கட்டும். என்ன பேசுறீங்கன்றது அதுக்கப்புறம் உட்காந்து கேளுங்க. கேட்கும் போது உங்களுக்கே தோணும், இதெல்லாம் நான் பேசாம இருந்திருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு. நீங்க அப்படிலாம் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெரிய அறிஞர்களாக நம்ம மாறிடுவோம். ஆமேன். ஆமா. அப்ப இது சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே இந்த முயற்சியை நீங்க எடுக்கணும். நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்கன்னா அதை எழுதி பார்க்கணும். நான் இதை ஏற்கனவே ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எழுதிட்டு படிச்சு பார்க்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அதில் நீங்களே யோசிக்கணும், இது கடினமான வார்த்தையா இருக்கு, இதுக்கு பதிலாக வேற என்ன வார்த்தையை பயன்படுத்தினா அந்த இடத்துல நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்றீங்களோ உங்க கூட நிறைய மக்கள் நல்ல பழகுவதற்கு வந்து அது வந்து ரொம்ப பயனா இருக்கும். ஏன் நிறைய பேர் நம்ம கூட பழக மாட்டாங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் வார்த்தைகள் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதை பற்றி நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலையும் பட மாட்டோம். பாருங்க, இந்த மனுஷன் போயிட்டு ரொம்ப அழகா நான் வந்து இதை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இதனால நான் தீட்டுப்பட்டுருவேன் அப்படின்னு அவர் எந்த அளவுக்கு பணிவா எந்த அளவுக்கு நேர்த்தியா அவர் கேட்டிருந்திருந்தா அந்த நபர் மேல் அதிகாரி இவருக்கு வந்து அந்த விஷயத்துல இரக்கத்தை காட்டியிருந்திருப்பார். ஏன்னா ராஜாவுடைய கட்டளையை அவர் அங்க மீறுறாரு. நீங்க அதை ரொம்பவே புரிஞ்சுக்கணும். ராஜாவுடைய கட்டளைக்கு எதிரா இப்போ ஒரு மாற்று விதி அந்த இடத்துல ஒரு வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இது உண்மையிலேயே தேவனுடைய இரக்கம். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, தேவனால் பயன்படுவதற்கு நம்முடைய வார்த்தைகள் உண்மையிலே தடையா இருக்கும். தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நம்முடைய வார்த்தைகளும் கருவியாய் மாறும். அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நீங்க ரொம்பவே வீட்டில் வந்து என்ன பண்ணணும், நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எந்தெந்த வார்த்தையெல்லாம் நான் இனி பயன்படுத்துறதையே என் வாழ்க்கையில நான் விட்டுறலாம். அதாவது இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். நான் அந்த பள்ளிக்கூடம்லாம் படிக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது நான் ரொம்ப சாதாரணமாக பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அது ஒன்றும் தப்பான வார்த்தை கூட கிடையாது. அவங்க டக்குன்னு என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதரா, ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை ஏதோ எங்கள் மத்தியில் ஓகே, ஆனால் வந்து நீ வந்து மற்ற யாரும் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி உன்னை ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ன உடனே, அதுதான் என் வாழ்க்கையில் முதல் தடவை என்னை கூப்பிட்டு ஒருத்தர் சொன்னது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில நான் யோசிக்க ஆரம்பித்தேன், சில வார்த்தைகளை நான் உண்மையிலே இது வந்து கொஞ்சம் லோக்கலான வார்த்தையாக தான் இருக்குது அப்படின்னு நான் எதெல்லாம் யோசித்தனோ அதெல்லாம் ரொம்பவே நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அதை எப்படியா தவிர்க்கணுன்றதை நான் ரொம்பவே யோசித்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஆஹா ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன்டா இந்த இடத்துல. ஆனால் ஒரு நிமிஷம் எல்லாரையும் சுற்றி பார்ப்பேன், எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யாரும் வந்து கவனிக்கலையா, இனி இந்த வார்த்தை இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, எப்படியாவது நான் ரொம்ப அப்படியே அமைதியாக இருப்பேன், அவசரப்படாத. எனக்கு வந்து அந்த இடத்துல சொதப்பிட்டேன்னு தெரிஞ்சிட்டா அடுத்த ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு என் வாய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த 10 நிமிஷம் நான் பேச மாட்டேன் அந்த இடத்துல. இது என்னுடைய பழக்கம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க தேவனால் பயன்படுத்தப்படணும்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப பாருங்க, இந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போறாரு, ராஜா முன்னாடி நிறுத்தப்படுறாங்க. இவருடைய ஞானத்தை பார்த்து ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, நல்ல ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது, ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த கனவை யாருக்கும் என்னன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதி ஞானதிஷ்டிக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு,
நான் ஒரு கனவு பார்த்தேன், எனக்கு அர்த்தத்தை சொல்லணும், ஆனால் கனவு என்னன்னு சொல்ல மாட்டேன். அது தெளிவாக சொல்கிறாரு. நான் என்னன்னு சொல்லிட்டா நீங்கள் எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவீங்க. உண்மையிலேயே அந்த கனவுக்கான அர்த்தத்தை ஒரு மனுஷனால் சொல்ல முடியும்னா கனவையுமே கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்றார். அப்போ பாருங்க, தானியேல் என்ன நடக்குது, ஏன்னா அவர் உத்தரவு போடுறாரு, இதுக்கான அர்த்தத்தை சொல்லனா இவனுங்களாம் எதுக்கு இருக்கணும், இனி இவனுங்களாம் சாகட்டும், இவனுங்களாம் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை போடுறாரு. இப்போ என்ன நடக்குது, தானியேல் இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவர் டைம் கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் என்னுடைய தேவனிடத்தில் கேட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இறுதியாக தானியேலுக்கு அந்த காரியம் வெளிப்படுகிறது. இப்போ தானியேல் போய் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவிடத்துல சொல்கிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இந்த விஷயத்தில் உங்கள் எல்லாருக்குமே நேபுகாத் நேச்சார் என்ன கனவு பார்த்தாருன்னு தெரியுமா? தானியேல் புஸ்தகம் படிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், ஒரு சிலையை பார்க்குறாரு. இப்போ இந்த சிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம், ஒவ்வொரு பாகங்களா, அந்த ஒவ்வொரு பாகங்களும் தங்கத்தாலையும் இரும்புனாலையும் மண்ணுனாலையும் அது மாதிரி ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ இந்த கனவு ராஜாவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த கனவை யார் விலைக்கு சொல்ல போறா? தானியேல் சொல்ல போறாங்க. இப்போ தானியேல் என்ன பண்றாரு, இந்த கனவை விலைக்கு சொன்ன உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தானியேலுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறாருன்னு தெரியுமா? என்ன போஸ்டிங் தராரு? தேசத்துல பிரதமரா? நான் இன்னைக்கு அந்த வசனத்தை குறிக்காம வந்துட்டேன். அதாவது தானியேலுக்கு என்ன ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விதமான மந்திரவாதிங்க, சாஸ்திரிங்க எல்லாருக்கும் இவர் தான் தலைவன். என்ன போஸ்டிங் இவருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எனக்கு அந்த வசனம் நான் குறிக்காம விட்டுட்டேன். ஸோ இவரை எந்த நிலையில் வச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த வேலை பார்க்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இவர் தான் பிரதானி. இப்போ நான் இதை யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் ஒரே அடியாக அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டாம அவங்களுக்கெல்லாம் தலைவனாக போட்ட போஸ்டிங்கில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ராஜாவுக்கு எப்பெல்லாம் கனவு வருதோ அந்த கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ராஜா பாருங்க, அந்த கீழே இருந்த அந்த மற்ற ஆளுங்களெல்லாம் அவர் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணல, இவன் தாண்டா சரியான ஆளு, இனி அவனுங்களெல்லாம் தூக்கி வீசுங்கடா அப்படின்னு பண்ணாம அந்த ஆட்கள்லாம் கீழே வச்சிருக்கிறாங்க. தானியேலும் என்ன பண்ணல, அவனுங்களெல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டலான்ற பிளானே அவர் போடல. ஏன் ஒவ்வொரு டைம் வரும்போதும் அவங்களாம் இருக்கும் போது தானியேலால் மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியுது. அப்போ மறுபடியும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, வெட்கப்பட்டு போறாங்க. காரணம், அவங்க யாராலையும் சொல்ல முடியல, தானியேலால மட்டும்தான் சொல்ல முடியுது. ஒருவேளை இப்போ அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், யாராவது இருந்திருந்தா தானேப்பா இவரால் சொல்ல முடியுதா சொல்ல முடியலான்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீ பாட்டு எல்லாரையும் கொண்டுட்டு என்னால மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியுதுன்னா எப்படி? அப்ப தானியேல் பாருங்க, இந்த மந்திரவாதிகளையும் இந்த குறி சொல்றவனுங்களையும் அவர் ஒரு பிரச்சனையாவே பார்க்கல. நீ பாட்டு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என் தேவன் தான் பெரியவர் என்பதை அவர்களுக்கு முன்பாக அவர் காட்டிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை மறுபடியும் படித்தா நான் அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இல்லை நீ எப்படி, எந்த அதிகாரம்? 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரிகளிலும் நியமித்தான். ஓகே, இது ஒன்று. இன்னொன்றுமே இருக்கும், அதில் ரொம்ப குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, மூங்கப்புறம் விடுறார். ஓகே, இப்போ இதுவரையும் நம்ம எல்லாருமே என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா,
தானியேல் பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு வந்த அந்த கனவை இவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, தெளிவா விவரிச்சு சொல்லிட்டாரு. இப்ப தானியேல் தான்ப்பா நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்தது அப்படின்னு நினைச்சு நீங்களும் நானும் வேணும்னா சந்தோஷப்படலாம். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், தானியேல் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பார். அவர் வாழ்க்கையில ரொம்ப வருத்தமா இருந்த நாள் அன்னைக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்ல முடியுமா? அன்னைக்கு உண்மையிலேயே தானியேல் ரொம்ப வருத்தமா இருந்திருப்பார். ஏன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். அவர் தான் பெரிய பொறுப்புக்கே வந்துட்டார், எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். வேற யாராவது யோசிக்க முடியுதா? யாராலும் யோசிக்க முடியலையா? சரி, டைம் ஆகுது, டக்குன்னு சொல்லிடுறேன். சரி, பரவாயில்ல, விட்டுருவோம். அதாவது தானியேலுக்கு இப்போ என்ன ஒரு காரியத்தை விலக்கி சொல்லியிருக்கிறாருன்னா, நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி இப்போ என்ன ஆக போகுது அப்படின்றது அந்த கனவு. அப்ப என்ன அவர் பார்க்குறாரு, நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் யாரு உலகத்தை ஆள போறா, அதுக்கடுத்து யார் ஆள போறா, அதுக்கடுத்து யார் ஆள போறான்னு சொல்லிட்டு அது ஒரு 400 வருஷத்துக்கு அது என்ன ஆகுது, 400-500 வருஷத்துக்கு கதை போகுது. ஓகேவா? இப்ப தானியேலுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், இந்த ஜென்மத்துல நான் மறுபடியும் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. என்ன புரிஞ்சிருக்கும்? இந்த ஜென்மத்துல நான் எங்க போக போறது கிடையாது, எங்க ஊருக்கு நான் போக போறது கிடையாது போல. கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்து மறுபடியும் திரும்பி இஸ்ரவேலுக்கு கொண்டு போவார்னு பார்த்தா இங்க என்ன வெளிப்பாடு வந்திருக்கு, பாபிலோனை அடுத்து யார் பிடிக்க போறா, அவங்களுக்கு அடுத்து யார் அதை பிடிக்க போறா. அப்ப பாபிலோனுக்கு அடுத்து யார் பிடிப்பா, மேதிய, பெர்சிய, கிரேக்கர்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரோமர்கள். இப்படி ஒரு பெரிய இது போகுது. இப்ப தானியேல் மட்டும் எத்தனை பேர்கிட்ட அவர் அந்த நிலையிலே இருந்திருப்பார்னா, ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க அந்த புத்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் கீழே இருப்பாரு, அடுத்து அவர் பையன் கீழே இருப்பாரு, அங்கிருந்து ஆட்சி மாறி மேதிய பெர்சிய ராஜா தரியு ராஜா கிட்ட இருப்பாரு, அங்கிருந்து ஆட்சி மாறி பெர்சியா ராஜா அவர்கிட்ட போவாரு. அதாவது அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் நாடு கடத்தப்படல, பாபிலோனுக்கு போயிட்டாரு. பாபிலோன் அந்த நாட்களில் இருந்த பெரிய ஒரு பட்டணம். அதனால ராஜாக்கள் என்ன பண்றாங்க, இந்த இடத்தை பிடிச்சிட்டு அதை ஒரு முக்கியமான ஒரு பட்டணமா வச்சு அங்கிருந்து அவங்களுடைய ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, அதே அரண்மனையில வெவ்வேறு ராஜாக்களுக்கு கீழே ஆளுகை செய்யப்படுகிறார். என்ன பண்றாரு, வெவ்வேறு ராஜாக்கள் கீழே ஆளுகை செய்யப்படுறாரு. மனுஷனுக்கு பொசிஷன்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எங்க போற வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. ஆமா, அதாவது இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, மற்றவனெல்லாம் அனுப்பிச்சா கூட தானியேலை எங்க அனுப்ப போறது கிடையாது. அப்பா நீ போகவே போகாத, நீ இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி. பாருங்க, சில நேரத்தில் சில வெளிப்பாடுகள் அடுத்தவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு வருத்தத்தை தரலாம். பாருங்க, அதாவது யோசேப்புக்கு வேணா அது நல்லதா அமைஞ்சிருக்கலாம், ஆனா தானியேலுடைய காரியத்துல தானியேல் மறுபடியும் அந்த ராஜாக்களுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு. அவன் மூலமாக ஒருவேளை அவனுடைய ஜனங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு தேவன் காப்பாற்றுவதற்கு ஒரு கருவியாக ஒரு அதிகாரியை அங்கே மேலே வச்சிருந்தாலுமே கூட, நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தானியேல் ஒரு கட்டத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது என்ன அதிகாரம், 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6:10. ஆமா, அதுல அவர் என்ன பண்ணுவாரு, எரேமியாவோட அந்த காரியங்களை அவர் படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, எதனால் ஜனங்கள் இங்க அடிமையா வந்தாங்கன்றலாம் படிச்சு பார்க்கறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படியும் 70 வருஷம் இவங்க என்னவா இருக்க போறாங்க. ஓகே, 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி
தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எப்ப ஆண்டவரையே திரும்பி போவோம் அப்படின்ற ஒரு ஜெபம் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அவர் கண்ட தரிசனமே இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் 70 வருஷம்னாரு, ஆனா இங்க வேற ஒரு சித்தம் என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் ஒன்ன உண்டு பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் என்ன பண்ணிட்டாரு, தானியேல் புரிந்து கொண்டார். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, உண்மையான ஒரு இஸ்ரவேலனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும், நான் திரும்பி எப்போ ஊருக்கு போவேன், அதுதான் அவனுக்கு இருக்கும். இன்னும் நீங்க எசேக்கியாவெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து தானியேல் வாழ்ந்த காலத்துல தான் எசேக்கியாவும் இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல எசேக்கியால் வந்து தானியேலை வந்து முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஆட்களோடு ஒப்பிட்டு அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதனாக எசேக்கியேல் குறிப்பிட்டிருந்திருப்பார். அதை எதை பார்க்கணும், இந்த இடத்துல எசேக்கியேலுமே தேவனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் புரிந்து கொள்கிறார், தானியேலை தேவன் வேறு ஒரு நிலையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, நாம் தேவனுக்குள்ளாக எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழுகிறோமோ, தேவன் நம்மை கொண்டு போகிற பாதை என்பது உண்மையிலேயே அவருக்கு மட்டும்தான் தெளிவா தெரியும். அவருக்கு மட்டும் தெளிவா தெரியும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், நம்மை அதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட கர்த்தர் ஏன் பேச மாட்டார் அப்படின்னா, கர்த்தர் நம்ம கிட்ட சில காரியத்தை சொன்னா நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவோம், வேலை செய்யவே மாட்டோம். தெரியுங்களா, நம்ம கிட்ட கர்த்தர் வந்து அடுத்து இதான்ப்பா பண்ண போறேன், உன்னை வச்சுதான்ப்பா இதை பண்ண போறேன்னா அவ்வளவுதான், நம்ம ஜெபம் எல்லாம் ஆண்டவரே இதை பண்ணிடாதீங்க, ஆண்டவரே இதை பண்ணிடாதீங்க, இதுவே ஒரு ஜெபமா போயிடும். அதனாலதான் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, இவங்க கிட்ட சொல்றது ஆபத்துரா, இவங்க ஜெபம் பண்ணி என் மனசே மாத்தினாலும் மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றது இல்ல, சொல்லவே மாட்டாரு. உண்மையில் கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்கிறவர்களாகவும், சரி தேவன் அதற்கு என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாருன்றத புரிந்து கொண்டு பேசுகிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எரேமியாலாம் எப்படி இருந்திருப்பாரு, போய் அவர் தான் சொல்லணும், இவன் கண்டிப்பா அடிமையா தான் போக போறான் அப்படின்றத சொல்லணும். இதை எப்படி அவர் சொல்லுவார்? எசேக்கியேல் அவர் ஒரு பக்கம் அவனுங்களாம் அழிஞ்சு வர போறானுங்க, ஒழுங்கா இருக்கிறவனை ஒழுங்கா இருக்க சொல்லுன்னு சொல்றாரு. எசேக்கியேலுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாகும்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக இருக்கணும். ஏன் கர்த்தர் நம்ம கிட்ட எதையுமே சொல்ல மாட்டார்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம கீழ்ப்படிந்து செய்வது அரிது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அப்ப தானியேல் வந்து அவருடைய நிலையை புரிந்து கொண்டு, தேவன் அடுத்தடுத்த ஆட்சி மாற்றம் வருது, படையெடுக்கிறாங்க, பாபிலோன் ராஜா கீழே விழுறாரு, மேதியா ராஜா கீழே விழுறாரு, பர்ஷியா ராஜா கீழே விழுறாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு, அவர் மட்டும் அந்த அரண்மனையில அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து தன்னுடைய தேவனை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கிற நிலையிலே அவர் பாருங்க, தரியு ராஜா தான் அவரை தூக்கி எங்க போடுறாரு, சிங்க கெபில போடுறாரு. அங்க அந்த ராஜா வந்து அவர் என்ன பண்றாரு, என்ன ஆண்டவரே இப்படி இந்த மனுஷனுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாரு. அடுத்து தானியேலுக்காக அவர் நிக்கிறாரு, யாரு, ராஜா. அப்ப இந்த நிலையெல்லாம் எப்படி வருது, தானியேலினுடைய வைராக்கியம், தன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது என்று தானியேல் நினைத்ததினால் தேவன் தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஒரு வைராக்கியம் இல்லை, நமக்கு ஜெப வாழ்விலையும் சரி, சாப்பாடு விஷயத்துலையும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, நமக்குள்ள என்ன இருக்க மாட்டேங்குது, ஒரு வைராக்கியத்துக்குள்ள நம்ம வரமாட்டோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன, நம்ம சில நேரத்தில் மொரட்டுத்தனமான வைராக்கியத்துக்குள்ளேயும் போயிடுறோம். ரொம்ப சீக்கிரமா மற்றவங்களை குற்றப்படுத்துற விஷயங்களுக்கு போயிடுறோம். நம்ம வந்து அந்த இடத்திலே நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் சொல்லி எல்லா விஷயத்திலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நாம் நிதானமாக நடக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, தானியேல் கிட்ட ஒரு விஷயத்த பாருங்களேன், இது தீட்டான உணவு நான் மட்டும்தான் சாப்பிட மாட்டேன்னாரு. யாருக்கிட்டையாவது போயிட்டு நீங்களாம் சாப்பிட்றது தீட்டான உணவுடான்னு சொன்னாரா? இது ஒரு பெரிய விஷயம். இது அவர் அந்த இடத்துல
தன்னுடைய நாவை எப்படி அடக்கி காத்து கொள்ள வேண்டும். அந்த மேல இருக்கிற அதிகாரியும் பாருங்க, இந்த மனுஷன் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் தீட்டுன்னு சொல்றான். அப்ப அந்த விஷயத்தை அவர் எப்படி கொண்டு போயிருப்பாரு? அப்ப அவருக்கு ரொம்ப புரிதல் என்ன இருந்துச்சு, சில விஷயத்தை இவனுங்க கிட்ட சொல்லாம இருக்கிறதா நல்லது. நான் பரிசுத்தமா வாழ்ற அளவுக்கு எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறானுங்களா, என் பரிசுத்தத்தை காப்பாத்திக்கிறேன். இப்ப நான் எந்த நிலையில இல்லை, நான் போய் இன்னொருத்தனை தப்புன்னு சொல்ற நிலையில நான் இல்லை. ஒருவேளை நாளைக்கு இவருடைய பரிசுத்தத்தை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவரை மாதிரி நம்மளும் வாழ்ந்து பார்த்தா கடவுள் ஏதாவது செய்வாரோ அப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கணும், உங்க பரிசுத்தத்தின் ரகசியம் என்ன, எதுனால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கணும். நம்ம கிட்ட பரிசுத்த குறைபாடு இருந்துகிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் தேவையில்லாம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கடைசியில் பரிசுத்தமா வாழ விடாத அளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி தரணுமோ அந்த அளவுக்கு தந்துருவாங்க. அப்ப தானியேலோட வாழ்க்கையில் அதான் பார்க்குறேன். சாப்பாடு விஷயத்தமா இருக்கட்டும், தனக்கு கீழே இருக்கிற மந்திரவாதிகளா இருக்கட்டும், தனக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கான முயற்சியை அவர் மிகவும் சரியாக கையாண்டார். அதன் மூலமாக அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள், இவன் ஒரு தேவனுடைய மனிதன், இவர் ஒரு பரிசுத்தவான் என்பதை புரிந்து கொண்டார்கள். பிறகு அவர் எத்தனை பேர்கிட்ட சொன்னாரு, எத்தனை பேர் மாறினாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில வந்து மாற்றம் வந்துச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு கொடுத்திருக்கிற கிடைத்திருக்கிற அந்த இடத்திலே நம்முடைய பரிசுத்தத்தை முதலாவது காத்து கொண்டு சாட்சியாக வாழ்வதுதான் இன்று தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். நீங்க கர்த்தரிடத்துல நெருங்கி வருவதற்கும், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கும், கர்த்தருடைய சித்தத்திற்கு இணங்கி நடப்பதற்கும் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், யோசிச்சு பார்த்து கிடைத்திருக்கிற வாய்ப்பிலே நாம் சாட்சியாக வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். கிடைக்காத ஒரு வாய்ப்பை பற்றி கவலைப்படுறது வீண். இதை தான் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு பிரயாசப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக அழுவுறதுன்றது எப்பயுமே வேஸ்ட்டு. கிடைச்ச விஷயத்துல என் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, நான் தேவனுக்காக எப்படி வைராக்கியமாய் வாழுகிறேன், அந்த இடத்திலே நான் தேவனை குறித்து எப்படி சாட்சியாக நான் கர்த்தரை குறித்து சொல்லுகிறேன், அதற்கான என்ன டெக்னிக் அந்த இடத்துல நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத குறித்த தியானம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், தேவனால் நாம் நினைத்து பார்க்காத இடங்களிலே நாம் கொண்டு போகப்பட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லைனா அவருக்கு தெரியும், இந்த மனுஷனே சொதைப்போட்டு பின்னாடி வரவனுக்கும் வாய்ப்பை கெடுத்து விட்டுருவாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவர் தன்னுடைய வைராக்கியத்தை காட்டுறன்னு ஏடா கூடமா பேசி, இவனை சுற்றி இருக்கிற யாருமே என்னை என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ண விடாமல் பார்த்துக்கோங்கடான்ட்டா பெரிய சிக்கலாக போயிடும். அப்போ நாம் ரொம்பவே கவனமாக தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். அந்த ஞானத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் நம்ம நிறைய பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட அந்த தியானமாக இருப்போம், ஜெபிப்போம். இன்னும் நாம் வாழ்க்கையிலே முன்னேறி தேவனுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி யாராவது ஒருவர் ஜெபித்து இந்த வேளையிலும் கூட இந்த முடிவு ஜெபத்தை நாம் செய்வோம்.